Assalamu alaikum friends. Welcome to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி காலிஃப்ளவர் மஞ்சூரியன். இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ்க்கு கீ ரைஸ்க்கு ஐடியல் சைட் டிஷ் உண்டு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க நாங்கள் இதை செய்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் காலிஃப்ளவர் 500 கிராம்ஸ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் 1/4 கப் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி மைதா கோதுமை மாவு அதில் 1/2 கப் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் கலருக்காக வேண்டி 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடரும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வாட்டர் ஆட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு நல்ல திக்கான பேட்டர் இருந்தால் தான் வேணும். ஏன்னு சொன்னால் இல்லாட்டி இந்த ஃப்ரை பண்ண போக்கில் அதுலேருந்து எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதனால் நல்லா திக்காக ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணால் நல்லாவே போதும். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொண்டேன். இப்போ இதை நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். நான் ஒரு கடாய்க்கு 1/4 கப் மாதிரி ஆயில் ஆட் பண்ணி அதில் ஒவ்வொன்றா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகின பிறகு மறுபக்கம் பிரட்டி போட்டு ஃப்ரை பண்ணிக்கொண்டா ஓகே, டக்குன்னு இது ஃப்ரை ஆகிடும். இப்போ நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது இப்படியே சாப்பிட்டாலும் கூட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு பேனுக்கு இது ஃப்ரை பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஆகின ஆயிலை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து நான் இதுக்கு ஜிஞ்சர் சின்ன சின்னதாக இது கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதை கொஞ்சம் ஆயிலில் அப்படியே சோட்டை பண்ணிக்கொள்கிறேன். அதேமாதிரி கார்லிக்கும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ரெண்டையுமே நான் கொஞ்சம் அந்த ரோஸ்மெல் போக்காட்டி கொஞ்சமாக வதக்கிக்கொள்கிறேன். இப்போ நான் ஒரு பிக் ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நான் வதக்கிக்கொள்கிறேன். கோல்டன் ப்ரௌனாக தேவையில்லை, லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் ஓகே. நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜுக்கு வதங்கிட்டா ஓகே. அதுக்கு பிறகு நான் க்ரீன் சில்லி கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதுக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். க்ரீன் சில்லி நான் இதுக்கு ஆட் பண்ணுறேன். ரீசன் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் உண்டும் நல்ல ஒரு டேஸ்ட் உண்டும் தரும். இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 2-3 பிஞ்சஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பெப்பர் பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு பெல் பெப்பர் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம், அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
இந்த பெல் பெப்பர் மிச்சம் வதங்கிடக்கூடாது. அப்படி வதங்கினா அது டேஸ்ட் இருக்காது. அது கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் நல்லா. இதை லைட்டாக 2-3 மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேண்டியது தான். இப்போ நான் இதுக்கு சோயா சாஸ் எடுத்து வச்சுக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டொமேட்டோ சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். நான் இதுக்கு இன்னும் சால்ட் ஆட் பண்ணலை. இந்த சோயா சாஸ்லாம் சால்ட் இருக்கிற சுற்றி லாஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுவோம் அப்படின்றேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு போதாட்டி மறுபடியும் ஆட் பண்ணிடும். இப்போ நான் வந்து 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அது கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவர் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். இதில் சாஸ் எல்லாம் வந்து எல்லாமே நல்லா கோட்டிங் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொண்டா எங்களோட காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். நீங்களும் கட்டாயமாக காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு கீ ரைஸ்க்கு ஐடியல் சைட் டிஷ் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு சப்பாத்திக்கு ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ்க்கு வேண்டாலும் இது நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. உங்களுக்கு டின்னர் பார்ட்டி என்னமாலும் நீங்கள் செய்கிறேன்டா டேபிள் டெக்கரேஷனுக்கும் கூட இது நல்லா இருக்கும். கீ தோசை ரவா தோசைக்கும் இது நல்ல ஒரு சைட் டிஷ். நான் நிறைய சைவ கடையில் இதை மாதிரி சாப்பிட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் தந்த சப்போர்ட்டுக்கு மிச்சம் தேங்க்ஸ். இதே மாதிரி நீங்கள் எனக்கு இன்னும் கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எனக்கு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக நீங்கள் ஒரு லைக் கொண்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.